டு அவர் சேனல் ஃபீஸ்ட் வித் ஃபிராஸ். இன்னைக்கு நம்ம ஒரு டேஸ்டியான வெரைட்டி ரைஸ் பார்க்க போறோம். வாங்கிபாத். இந்த வாரம் குக் வித் கோமாலில இது அம்மு அபிராமி செஞ்சாங்க. நாங்க ட்ரை பண்ணோம், ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. கூடவே நாங்க ஹோம்மேட் வாங்கிபாத் மசாலா சீக்ரெட்டும் சொல்லி தர போறோம். குக் வித் கோமாலில நாங்க நிறைய ரெசிபிஸ் போட்டுக்கிறோம், அதையும் மிஸ் பண்ணாம பாருங்க. வாங்க ரெசிபிக்குள்ள போகலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணி கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு இது ரெண்டையும் நல்லா வாசனை வர்ற வரை வறுத்துக்கிறோங்க. மல்லி, சீரகம், வெந்தயம், மிளகு. இப்போ இதையும் நம்ம ஒரு நிமிஷம் வறுத்துக்கலாம். 3 கிராம்பு, பட்டை, துருவன தேங்காய் இதையும் சேர்த்து மீடியம் ஃப்ளேம்ல வறுத்துக்கிறோங்க. தேங்காய் நிறம் மாறக்கூடாது. ட்ரை ஆன உடனே நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பேன்ல எண்ணெய் விட்டு ஹீட் பண்ணிக்கிறோங்க. இப்போ காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கிறேன். இது நல்லா காரம் குறைவாகவும் நிறம் கூடவும் இருக்கும். இப்போ இது நல்லா ஆறுனதும் மிக்சியில் ஃபைன் பவுடராக அரைச்சிக்கிறலாம். இப்போ அதே பேனில் கடுகு ஆட் பண்ணுறேன். வேர்க்கடலை, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதை கொஞ்ச நேரம் வதக்கிக்கிறலாம். இப்போ கத்தரிக்காவை நான் நீளமாக வெட்டி வச்சுக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேங்க. இப்போ கத்தரிக்காய் முக்கால்வாசி வெந்துருச்சு. இப்போ ஒரு எலுமிச்சை பழம் அளவு புளியை அதை கரைச்சி ஆட் பண்ணிக்கிறலாம். கொஞ்சம் வெள்ளைப்பொடி சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்க. இப்போ கத்தரிக்காய் நல்லா வெந்துருச்சு. பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறேன். நம்ம இப்போ அரைச்ச மசாலா பொடியை சேர்த்துக்கலாம். இப்போ குக் பண்ணி வச்சு இந்த ரைஸ் ஆட் பண்ணுறேன். நான் ரைஸில் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கிறேன். மல்லிக்கீரை, நெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிறேங்க. இப்போ ஒரு முறை உப்பு செக் பண்ணி தேவைப்பட்டா போட்டுக்கிறலாம். சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஒரு முறை மிக்ஸ் பண்ணிட்டு இறக்கிருங்க. நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க. அடுத்த சூப்பரான ரெசிபியோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். பாய்.